துலாம் ராசி, மகர ராசிக்கு அடுத்தபடியா ரொம்ப சூப்பரா இருக்கக்கூடிய ராசி எதுன்னா, நான் வந்து ரிஷபத்த சொல்லுவேன். 11ஆம் இடமான அந்த லாபஸ்தானத்துல சனி இருக்கிறது ரொம்ப நல்லது. காசுக்கெல்லாம் பஞ்சம் இருக்காதுங்க. நெறைய காசு குடுப்பாரு. ராசிப்படி சொல்றேன், பொது பலனா சொல்றேன். முழு பலன் எடுத்துக்கூடாது. மறுபடியும் நீங்க வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். குரு பெயர்ச்சி ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா, குரு வந்து உங்க ராசிய போட்டு அடி அடின்னு அடிப்பாரு. உங்க ராசி அவருக்கு பிடிக்காது. உங்க ராசி அதிபதியான சுக்கிரனையும் அவருக்கு பிடிக்காதுன்றத நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அதனால குரு பொசிஷன் நல்லா இருக்கு 2026ல. ராகு கேது பொசிஷனும் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கு. ரொம்ப அப்படியே வந்து ரொம்ப மோசம்னு சொல்ற அளவுக்குலாம் இல்ல. 4ஆம் இடமான அந்த சின்ன கேந்திரத்துல இருக்கக்கூடிய கேதுவும், 10ஆம் இடமான அந்த பெருங்கேந்திரத்துல இருக்கக்கூடிய ராகுவும் பெருசா கெடுக்க மாட்டாங்க. நெறைய நல்லது செய்வாங்க. கெரியர்ல நல்லது செய்வாங்க. ஜாப்ல நல்லது செய்வாங்க. ஃபேமிலிக்குள்ள நெறைய விஷயங்கள கொண்டு வருவாங்க. நெறைய நல்லத செய்வாங்கன்றதுனால ரிஷப ராசிக்கு ரொம்ப நல்லாவே இருக்குங்க. இந்த 2026 ரொம்ப சூப்பரா இருக்கும். கம்பேர் பண்ணும்போது 2025 கம்பேர் பண்ணும்போது 2026 நல்லா இருக்கும். கவலை, இழப்பு, வலி, துன்பம், டிப்ரஷன், ஸ்ட்ரெஸ் இந்த மாதிரி நெகட்டிவா சில விஷயங்கள் அடிக்க வச்சிருப்பீங்களா, அதெல்லாம் நடக்காது. பாசிட்டிவான விஷயங்கள் நிறைய நடக்கும். மைண்ட் செட்டே பாசிட்டிவா இருக்கும் ரிஷபராசிக்காரங்க எல்லாருக்குமே. ஏன்னா புது புது விஷயங்கள் இப்போ நடந்திருக்கும். மேரேஜ் ஆகியிருக்கும், ஒரு நியூ ஜாப் கிடைச்சிருக்கும், ஏதோ ஒரு விஷயம் இப்போ யூடியூப்ல வந்து ஏதோ ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், சக்ஸஸ் ஆயிருக்கும். இல்லை இன்ஸ்டாகிராமில் வந்து உங்களுக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் வந்திருப்பாங்க. உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் எதுவும் நடந்திருக்கும். உங்க கெரியர் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். எந்த ஃபீல்டில் நீங்கள் இருந்தாலுமே சரி, சினி ஃபீல்டாக இருக்கட்டும், இல்லை வந்து மெடிக்கல் ஃபீல்டாக இருக்கட்டும், இல்லை இன்ஜினியரிங் ஃபீல்டாக இருக்கட்டும், எந்த ஃபீல்டில் ஐடி ஃபீல்டு எந்த ஃபீல்டில் நீங்கள் இருக்கிறீங்களோ அந்த ஃபீல்டில் இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரங்க எல்லாருக்கும் 2026 நல்ல சக்ஸஸை கொடுக்கும். நான் சொல்றது நடக்கலன்னா உங்க ஜாதகத்தை பார்க்கணும், தசா புத்திகளை பார்க்கணும். இது பொது பலன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ரிஷபராசிக்காரங்களுக்கு எவ்வளவு மார்க் கொடுக்கலாம் அப்படின்னா, கண்டிப்பா 100க்கு 90 மார்க் கொடுக்கலாம். அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கக்கூடிய ஒரு வருஷமா ரிஷபராசிக்காரங்களாம் இருக்கு. கவலைப்படவே தேவை கிடையாது. மேஷராசிக்கு 2026 நல்லா இருக்கும். நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நான் என்ன சொல்றேன்னா, 2026ல பெரிய கஷ்டம் வந்துடாது. நல்லா இருக்கும். ஆனா நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். 2027 வந்ததுக்கு அப்புறம் தான் 2026 நடந்த விஷயங்கள் நல்லதுக்கு இல்லை போல, நம்மள கவுக்கிறதுக்கான விஷயமா தான் 2026 நடந்திருக்கோன்ற விஷயங்கள் உங்களுக்கு 2027 அதற்கு அடுத்து இருக்கக்கூடிய 2028 தான் புரியும். பட் 2026 ஒரு டீசெண்டான நல்ல நிறைய விஷயங்கள், புது இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கக்கூடிய, புது வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய, புது புது விஷயத்தில் நீங்க இன்வால்வ் ஆகக்கூடிய எல்லா விஷயமும் நடக்கும். எனக்கு 2027 28ல ஏதோ ஒரு பெரிய சம்பவம் இருக்கா ஜோதிடனால அதை நீங்க மறைச்சு பேசுறீங்களான்னு கேட்டீங்கன்னா, உங்க ராசிக்குள்ள கண்டிப்பா சனி வருவாரு. அப்ப என்ன நடக்கும்ன்றது நீங்க புரிஞ்சுப்பீங்க. இந்த மாதிரி ஒரு நியூ இயர் பிறக்கும் போது நம்ம நெகட்டிவா பேசுறது ரொம்ப தப்பு. அது அநாகரிகமான விஷயம். நல்லது நடக்கும் தான் நம்ம சொல்லணும். மேஷ ராசிக்கு கண்டிப்பா 2026 நல்லா இருக்கு. லவ்ல போக வேண்டாம் நான் சொல்லியிருக்கேன். கெரியர் வைஸ் சூப்பரா இருக்கும். பிசினஸ் வைஸ் நல்லா இருக்கும். 7.5 சனியா இருந்தாலும் மேஷ ராசிக்காரங்களுக்கு 2026 குட் தான். அந்த அளவுக்கான பெரிய விஷயங்கள் அப்படி நெகட்டிவான டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ் அளவுக்கான விஷயங்கள்லாம் நடக்காது. அது நடக்கும். அதுக்கு அப்போ பார்த்துக்கலாம். எப்போ நடக்குமோ நான் அப்போ சொல்கிறேன். 2026 அந்த ஒரு வருஷம் பார்த்தீங்கன்னா மேஷ ராசிக்கு ரொம்ப ரொம்ப டீசெண்டான ஒரு வருஷமா இருக்குங்க. டீசெண்டை விட வந்து நல்லாவே இருக்கும். உண்மை அதுதான். 12ஆம் வீட்டில் சனி இருக்கும்போது நிறைய காசை செலவு பண்ண வைப்பாரு. நிறைய நீங்க காசை செலவு பண்ணா உங்களுக்கு காசு இருக்கணும் இல்லையா? அந்த காசை கொடுப்பாரு. அவரே கொடுத்து அதே செலவு பண்ண வைப்பாரு. எல்லா கிரகங்களை விட ராகு தான் உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவா உட்காந்துருக்காரு. அந்த லாபஸ்தானத்துல அந்த வெற்றி ஸ்தானத்துல வந்து உட்கார்ந்து இருக்கிறது ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியான விஷயம். 2026ல மேஷராசியில பிறந்தவங்க நிறைய புது புது விஷயத்துக்குள்ள நுழைவீங்க. அதெல்லாம் உங்களுக்கு சக்சஸ் கொடுக்குமான்றதை 2027க்கு அப்புறம் பார்த்துக்கலாம். பட் நிறைய புது புது விஷயங்கள், நியூ திங்ஸ் நடக்கக்கூடிய ஒரு விஷயமா மேஷராசிக்காரங்களுக்கு 2026 இருக்கும். பட் ஹெல்த்ல மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏன்னா 7.5 சனி ஆரம்பிக்குது அப்படின்னும் போது ஹெல்த்ல வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம். பொதுவாக மேஷராசிக்காரங்க எப்பயும் ரொம்ப துடிப்பா, கட்டமஸ்தான உடம்பா தான் இருப்பாங்க. இந்த ராசிப்படி பொதுவாக சொல்ற விஷயம். எல்லாருக்கும் இப்படி இருக்குமானா இருக்காது. இது பொதுவாக சொல்றேன். ஹெல்த்ல கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஹெல்த்ல வந்து கவனம் செலுத்த வேண்டியது முக்கியம். ஏதாவது சின்ன சின்ன ப்ராப்ளம் இருந்தாலும் என்னன்றதை பார்த்து ரெக்டிஃபை பண்ணி கரெக்டாக வச்சுக்கோங்க. மெடிசன்லாம் எடுக்காம இருந்தீங்கன்னு கரெக்டாக எடுத்து ஃபாலோ பண்ணுங்க. ஹெல்த்தை மட்டும் விட்டுறாதீங்க. 7.5 சனி ஸ்டார்ட் ஆகும்போது ஒரு முதல்ல கை வைக்கக்கூடிய விஷயம் உங்க ஹெல்த் தான். உங்க ஹெல்த்தை கை வைப்பாரு, அடுத்து உங்க மைண்ட் செட்டை வந்து ஸ்பாயில் ஆக்குவார். ஸோ ஹெல்த்தில் கவனம் வேண்டும். கெரியர் வைஸும் மேஷராசிக்கு நல்லாவே இருக்கும். ஃபேமிலி வைஸும் நல்லா இருக்கும். காசும் வரும், செலவும் ஆகும். இதுதான் நடக்கும் வந்து மேஷராசிக்காரங்க எல்லாருக்கும் 2026. எவ்வளோ மார்க் கொடுக்கலாம் அப்படின்னா 100க்கு 70 மார்க் தாராளமாக மேஷராசிக்காரங்களுக்கு கொடுக்கலாம். அந்த அளவுக்கு கொஞ்சம் நல்லது நடக்கும். தைரியமா இருங்க. உங்களுடைய அந்த துடிப்பு, அந்த வேகம் இருக்கு இல்லையா, அதை உங்க செயலில் காட்டுங்க. வேகமாக செயல்படக்கூடிய மேஷராசிக்காரங்க எல்லாருமே விவேகமாகவும் செயல்படணும் 2026 நான் சொல்லிக்கிறேன். அது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். ஓரளவுக்கு 12 ராசிக்காரங்களுக்கும் இந்த நியூ இயர் ப்ரெடிக்ஷன் நான் சொல்லியிருக்கேன். இதெல்லாம் வந்து ஒரு பொது பலன் தான். இதையே நீங்க முழு பலன் எடுத்துக்கிட்டு இவர் இப்படி சொல்லிட்டாரு, அப்ப இதெல்லாம் நடந்தாலும் நம்பக்கூடாது. அதை நானே சொல்றேன். உங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசாபுத்திகள் தான் உங்களுக்கு நல்லதை கொடுக்கும், கெட்டதை கொடுக்கும்ன்றதுனால இதெல்லாம் ஒரு ஓரளவு தெரிஞ்சுக்கோங்க. ஓரளவுக்கு ஓகே இப்படி இருக்கு போலன்றதை மட்டும் நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. இதையே நடந்துன்னு சொல்லிட்டு உங்க மனசு நம்பிடக்கூடாது. ஏன்னா இது பொது பலன் தான், இது நடக்காது. கொஞ்சம் நடக்கும், அவ்வளவுதான். ரொம்ப முழுசா நடக்கலாம் நீங்க நம்பிட வேண்டாம். தொடர்ந்து ஜோதிட நலன் சேனலோடு விரல் கோர்த்து விழித்திருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன்.